இப்போ வந்துட்டு சில பேர் பின்னாடி பிஜேபி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. ம். டிவிகே தலைவர் விஜய் பின்னாடி யார் இருக்கா? இல்ல அது யார் இருக்கான்லாம் இப்ப சொல்ல முடியாது. சரி. அவருடைய ஸ்டாண்ட பொறுத்து தான். இந்த தேர்தல்ல தனியா நிக்கிறாரா? இல்ல அதிமுக, பிஜேபி கூட்டணியோடு சேருகிறாரா? என்பதை சேர்றதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் 100% இருக்கு. ஓகே. 100% ஏன்னா, இப்போ இந்தியாவிலேயே பெரிய கூட்டணி தலைவர் யாருன்னா அமித்ஷா தான். ம். யார் யாரோட சேரணும்? யார பிரிக்கணும்? யார ஆட்சி அமர்த்தணும்? இதுதான் அமித்ஷாவுடைய வேலை. இப்போ இப்போ யாரு நீங்க சொல்றத பார்த்தா இவங்கள நகர்த்துறது கூட அமித்ஷா தான் நகர்த்துறாரா? வேற யாரு டிவிகேவை நகர்த்துறது ஆமா அமித்ஷா. அமித்ஷா தான். ஆ. ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு அசரா காருக்கு தனி நீதிபதி செந்தில்குமார் தலைமையில போட்டு இவர் எப்படியாவது இந்த 41 கரூர் கரூர் சம்பவம். மரணத்திற்கு நீங்க உண்மையாகவே விஜய் தான் காரணம். அதுதான். ஏன்னா கூட்டத்தை அந்த தொடர்ச்சியா ஒரே இடத்துல கூட்டத்தை சேர்த்தது அவருடைய தப்பு தான். ம். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா 500 பேர் நின்று அங்கேயே பேசிட்டு நன்றி வணக்கம் கிளம்புன்னு வந்துட்டே இருப்பார். இவரு ஏர்போர்ட் வந்து ஏறி கேரமேன் மேல படுத்துட்டு இந்த கேம்ஸ் விளையாண்டுட்டு எல்லாத்தையும் எங்க வந்து சேர்த்துறது. அது ஒரு சினிமாக்கார எப்பவுமே வந்து ஒரு போலித்தனமா இருப்பான். ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பான். மனித உயிர்கள் பத்தியெல்லாம் கவலை இல்லை. இப்ப சினிமாக்காரர் இல்ல சார், கட்சி தலைவர் தான். சினிமாக்காரர் தான். சினிமாவில் தானே தலைவர்களே வருகிறான். நீங்க தமிழ்நாட்டு மக்கள் பூரா முதலமைச்சர் எங்க தேடுறான்? சினிமா தேட்டர் தான் தேடுறான். எங்க ஸ்கிரீன்ல தான் தேடுறான். அதனால இவர் ஒரு சினிமாக்காரன் என்ன தலைவனே ஆகலை. தலைவன் எப்போ ஆகணும்னா முதலமைச்சர் நாற்காலிக்கு போனா தலைவர். எம்ஜிஆர் தலைவர், ஜெயலலிதா தலைவர், கருணாநிதி தலைவர். அப்போ இப்போ நடிகன் தான். இப்போ மறுபடியும் நடிக்க போனாலும் போவார். ஜனநாயகம் முடிஞ்சுன்னா பணநாயகன் ஒரு படம் நடிப்பார். அதனால் வாய்ப்பு இருக்கு. அது அவருக்கு சினிமா தான் முக்கியம். சினிமாவை காப்பாற்றுவதற்கு தான் அரசியல் தேவை. சினிமாவை ஆமாம். இவருடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷை உதயநிதி கூட்டிட்டு போய் மாமன்னன் படத்தில் நடிக்க வச்சிட்டாரு. அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சதை. வேற என்ன? என்னுடைய கதாநாயகியை காப்பாற்ற முடியாத என்னுடைய பலாயிரம் கோடி இருந்து என்ன பண்றது? அரசியல் அதிகாரம் இல்லை. அதனாலதான் அவர் எங்க கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் காரணம். கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு என்ன சண்டை? ஜெயலலிதா யாருடைய நாயகி? ஜெயலலிதானாலதான் எம்ஜிஆர் கருணாநிதி சண்டை. திமுக உடையுது. எங்க பார்த்தாலும் ஒரு நடிகை பிரச்சனை தான். திராவிட இயக்கம் என்பதே நடிகர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார். அப்ப இந்த டிவிகேக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இருக்கு.